தனது தாய்க்கு மருத்துவர் பாலாஜி முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என தவறாக புரிந்து கொண்டு அரசு மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தியதாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விக்னேஷ் வாக்குமூலம் ஒன்றை அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனது தாய்க்கு மருத்துவர் பாலாஜி முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என நினைத்து கத்தியால் குத்தியதாக கைதான விக்னேஷ் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். தனியார் மருத்துவமனையினுடைய மருத்துவர் அளித்த தகவலின் அடிப்படையில் அதனை தவறாக புரிந்து கொண்டு அரசு மருத்துவர் பாலாஜியை விக்னேஷ் தற்போது கத்தியால் குத்தியிருக்கிறார். இதனை வாக்குமூலத்தில் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், விக்னேஷனுடைய இந்த வாக்குமூலம் குறித்தான கூடுதல் விவரங்கள். கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனை மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் விக்னேஷ் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். புறநோயாளியாக மருத்துவமனைக்குள் புகுந்து மருத்துவர் பாலாஜி ஜெகநாதனை கத்தியால் குத்திவிட்டு சர்வ சாதாரணமாக அவர் மருத்துவமனையிலிருந்து வெளியே தப்ப முயன்றார். உடனடியாக மருத்துவமனை ஊழியர்கள், அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள், பொதுமக்கள் என அவரை அடித்து உதைத்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். கைதான விக்னேஷிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த விசாரணையில் பல்வேறு கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக விக்னேஷுடைய வசிக்கக்கூடிய பகுதி புது பெருங்களத்தூர். இவருக்கு தந்தை கிடையாது. இவருடைய தாயார் பிரேமா. இவர் வயிற்று புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்தார். பிரேமாவிற்கு மொத்தம் 3 மகன்கள். அதில் 2வது மகன் தான் இந்த விக்னேஷ். இவர் டிப்ளமோ படித்த பட்டதாரி. அது மட்டுமல்லாமல் தற்போது எந்த பணியிலும் அவர் இல்லை. தனது தாயாரை மட்டுமே அவர் கவனித்து வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வயிற்று புற்றுநோயால் அவதிப்பட்ட பிரேமா கடந்த மே மாதம் இந்த அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அப்போது பாலாஜி ஜெகநாதன் தான் அந்த பிரேமாவிற்கு சிகிச்சை என்பது அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நவம்பர் மாதம் வரை இதே மருத்துவமனையில் பிரேமா சிகிச்சை பெற்றிருக்கிறார். ஆனாலும் அவருக்கு உடல்நிலை தொடர்ந்து சரியில்லாமல் தான் இருந்திருப்பதாக அவர் கைதான விக்னேஷ் காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நவம்பருக்கு பிறகு பிரேமா தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுவதாக விக்னேஷ் அந்த தனியார் மருத்துவமனைக்கு தனது தாயாரை அழைத்து சென்றிருக்கிறார். அப்போது கூட மருத்துவர் பாலாஜியுடன் அவர் வாக்குவாதத்திலும் தகராறிலும் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில் தனது தாயார் தொடர்ந்து வயிற்று புற்றுநோயால் அவதிப்பட்டு வருவதை பார்க்க முடியாமல் மிகுந்த மன உளைச்சல் அடைந்ததாகவும், அது மட்டுமல்லாமல் இந்த மருத்துவரால் தான், அதாவது பாலாஜி ஜெகநாதனானதான் தனது தாயார் உடல்நிலை மிகவும் மோசமான நிலைக்கு சென்றதாக அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த தனது தாயாரின் உடல்நிலை மோசமாவதற்கு காரணமான மருத்துவரை இதன் காரணமாகத்தான் கத்தியால் குத்தியதாக அவர் வாக்குமூலம் அளித்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த ஆயுதத்தை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய வாக்குமூலத்தையும் பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் தாக்கியதில் விக்னேஷுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக அவருக்கும் மருத்துவ சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் தவறான வழிகாட்டுதல் காரணமாக இது போன்ற செயலில் தான் ஈடுபட்டதாகவும் அவர் போலீசில் வாக்குமூலம் அளித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது கத்தி குத்து காயமடைந்த மருத்துவர் பாலாஜி ஜெகநாதன் உடல்நிலை தேறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுடன் பேசும் அளவுக்கான உடல்நிலை தேரும் அளவுக்கு அவர் வந்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தினரும் காவல்துறையினர் சந்தித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எழுத்துப்பூர்வமான புகாரை பெறக்கூடிய நடவடிக்கையிலும் போலீசார் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்வது என்பது தொடர்பான ஆலோசனையில் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.